இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் வேல்யூவேஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க். வேல்யூவேஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க் சாப்டர்ல என்ன மெயினா டீல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியை எப்படி வேல்யூ பண்ணணும், இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி வேல்யூ பண்ணணும். சரி, நான் இப்போ ஒரு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா அதுல இருந்து எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் வருது, ஸோ என்னால அந்த பெனிஃபிட்டை வச்சு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் என்னால் மீட் அவுட் பண்ண முடியுமா, ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சூஸ் பண்ணலாமா கூடாதா, இஃப் ஐ எம் ஹேவிங் 2 or more இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எது இப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்க்க போகிறது தான் வேல்யூவேஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நெட் அசெட்ஸ் மெத்தட். நெட் அசெட்ஸ் மெத்தட்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். டோட்டல் ஆஃப் ஆல் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். கீழே ஃபார்முலா இருக்கு, டோட்டல் ஆஃப் ஆல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் ஆஃப் லயபிலிட்டிஸ். சரி, இங்க சம் கொடுத்துருக்கோம். சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்மளால அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எடுக்க முடியும் தானே. இங்க அசெட் சைட்ல இருக்கிறது பிரச்சனையே இல்லை, எல்லாமே அசெட்ஸ் தான். அது ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்ல நம்ம எதையெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணிடணும். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வ் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இது மூணுத்தையும் எலிமினேட் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் liabilities. So இதெல்லாத்தையும் எடுத்து நம்ம assets minus liabilities போட்டா we will get net assets. So that is the value of the company. net assets மெத்தட்ல என்ன கண்டுபிடிப்போம், value of the company. ஒருத்தவங்க ஒரு கம்பெனியை வாங்க போறாங்க. இப்போ நான் வந்து போய் A லிமிடெட்ங்கிற கம்பெனி வாங்க போறேன் அப்படின்னா நான் அந்த கம்பெனியை எப்படி வேல்யூ பண்ணுவேன், net asset மெத்தட்ல வேல்யூ பண்ணுவேன். அப்போ net asset மெத்தட்ல எப்படி வேல்யூ பண்றது, total of all assets minus liabilities போட்டா I will get a value. அதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கம்பெனி. சரி, இப்போ இங்க என்னெல்லாம் அசெட்ஸ் இருக்கு, 32,50,000 ஒரு அசெட் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் 6 lakh அண்ட் கரண்ட் அசெட்ஸ் 5 lakh. ஸோ அதை எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். 32,50,000, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் 6 lakh, அதுக்கப்புறம் கரண்ட் அசெட் 5 lakh. அதுக்கு அடுத்தது இங்க கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் டிப்ரிஷியேட் அசெட் பை 10%. ஸோ கரண்ட் அசெட் தானே, சாரி ஃபிக்ஸட் அசெட் தானே நம்ம டிப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ 10% டிப்ரிஷியேட் பண்ண 3,25,000. ஸோ என்ன வரும், 29,25,000. மிச்சமெல்லாம் அப்படியே எடுத்து அவுட்டர் காலம். ஸோ டோட்டல் இது என்னது, அசட்டோட டோட்டல், தட் இஸ் 40,25,000. இது வந்து அசட்டோட டோட்டல். இதே மாதிரி அடுத்தது லயபிலிட்டிஸோட டோட்டல் போடணும். லைபிலிட்டிஸ்ல என்னெல்லாம் இருக்குது, டிபெஞ்சர்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதை எடுத்து அப்படியே கீழே எழுதிடலாம். டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்குது, 7 lakh, கரண்ட் லைபிலிட்டிஸ் 5 lakh. So that is 12 lakh. Total of liabilities 12 lakh. So நமக்கு net asset மெத்தடோட ஃபார்முலா என்ன, total of asset minus total of liabilities. இங்க total of asset எவ்வளோ, 40,25,000, இது 12 lakh. So $28,25,000 is the value of A limited. A limited ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம், total of all asset minus total of all liabilities. அது என்ன மெத்தட், net asset method. சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது net present value வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. சரி, present value அப்படின்னா முதல்ல என்ன, இன்னைக்கு என்னால ஒரு ஆப்ல 50 பைசாக்கு வாங்க முடியும் அப்படின்னா after 5 years I can buy the same apple at 1 rupee.
ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு கிடைக்க போற 1 ரூபியும் அதோட present வேல்யூ சேம். ஐ மீன் அதோட present வேல்யூ இஸ் 0.5. இதை எப்படி கண்டுபிடிச்சோம்? எனக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 ரூபி கொடுத்தா ஒரு ஆப்பிள் தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நான் 50 பைசா கொடுத்தாலும் ஒரு ஆப்பிள் கிடைக்கும். ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற 1 ரூபியும் இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற 50 பைசாவும் இட் இஸ் ஆஃப் சேம் வேல்யூ. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? 50 பைசாவும் 1 ரூபி சேம் வேல்யூ. இப்போ நான் சும்மா ஒரு அசம்ஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இதை டெக்னிக்கலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க? பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட், இதெல்லாம் பேஸ் பண்ணி தே வில் அரைவ் அட் அ வேல்யூ. என்ன பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு ஒரு வேல்யூக்கு தே வில் அரைவ். அந்த பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்க வேணாம். இட் வில் பி டைரக்ட்லி கிவன் இன் த கொஸ்டின். நம்ம பிரசன்ட் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் எனக்கு 5 இயர்ஸ் கழிச்சு 1 ரூபி கிடைக்குதுன்னா அதோட பிரசன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப நம்ம இந்த கேஸ்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல அதோட பிரசன்ட் வேல்யூ என்னன்னு கேட்டா என்ன ஆன்சர் எழுதுவோம்? 0.5. 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு கிடைக்க போற 1 ரூபியும் இன்னைக்கு கிடைக்கிற 0.5, 50 பைசாவும் 1. ஸோ 5 அந்த 1 ரூபியோட பிரசன்ட் வேல்யூ இஸ் 50 பைசா அப்படிங்கறது ஆன்சர். சரி, இப்போ இதை லேமன் டேர்ம்ஸ்ல நான் சொல்லிட்டேன். இதை டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இஃப் வி ஹாவ் டு கால்குலேட் தேர் ஆர் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் வச்சு வி ஹாவ் டு டிஸ்கவுண்ட். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த எக்ஸாம்பிள்ல? assume that a deposit to be made at year 0 into an account. year 0 னா இன்னைக்கு டேட்டா தான் year 0 னு மென்ஷன் பண்ணுவாங்க. today is year 0. into an account that will earn 8% compounded annually. So present value factor 8%. ஓகேவா? இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் we will take it as present value factor. சரி, it is desired to withdraw 5,000 rupees 3 years from now and rupees 7,000 6 years from now. So maturity periodல எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 3 years கழிச்சு 5,000 கிடைக்குது, 6 years கழிச்சு 7,000 கிடைக்குது. What is the size of the year 0 deposit? அப்ப நான் எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருந்தா எனக்கு இந்த ரெண்டு அமௌண்ட்டும் கிடைக்கும். அதாவது ஃபியூச்சர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. 6 இயர்ஸ் கழிச்சு என்ன வேல்யூ, 3 இயர்ஸ் கழிச்சு என்ன வேல்யூன்னு ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இன்னைக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கணும்னு கேட்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா ஐ வில் கெட் த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டாங்க, அதாவது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வச்சு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரையும் எனக்கு கிடைக்க போற அமௌண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா ஐ வில் கெட் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர். சரி, இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் 100 டிவைடட் பை 108 இருக்கும். செகண்ட் இயர் எண்டில் 100 டிவைடட் பை 108 டு த ஹோல் பவர் 2. அந்த 108ங்கிறது என்னது? 100 பிளஸ் 8%. இதுதான் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில கொஸ்டின்ல, இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ தான் 8%. ஸோ 100 பிளஸ் 8, அடுத்தது 100 பிளஸ் 8 டு த ஹோல் பவர் 3 தேர்ட் இயர் எண்ட்ல. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாயிட்டே போக போக அந்த இடத்துல பவர் வேல்யூ ஆட் ஆகிட்டே போகும். ஸோ எனக்கு 3 இயர்ஸ் கழிச்சு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னா நான் எந்த நம்பர் எடுத்துக்குவேன்? இந்த நம்பர் எடுத்துக்குவேன். தட் இஸ் 100 டிவைடட் பை 108 டு த ஹோல் பவர் 3. கொஸ்டின்ல இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு கால்குலேஷன் பர்பஸ்க்காக டெரிவேஷன் எப்படி வருதுன்னு காமிக்கிறதுக்காக இதை காமிச்சிருக்கேன். கொஸ்டின்ல இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, டைரக்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா மட்டும் போதும். அட் தி எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி இந்த 0.793 கொடுத்துருவாங்க. இந்த பர்சன்டேஜும் கொடுத்து இந்த வேல்யூவும் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா present value டேபிள்லாம் இருந்தால் தான் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ அதெல்லாம் கஷ்டம். ஸோ கொஸ்டின்ல டைரக்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. சரி, 5,000 எப்போ கிடைக்குது? அட் எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ். ஸோ நான் டைரக்டா தேர்ட் இயருக்கு என்ன டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னு பார்த்து அதால மல்டிப்ளை பண்ணிப்போம். தட் இஸ் 5,000 into 0.793. தட் இஸ் 3965. அடுத்தது 7,000
எப்போ கிடைக்குது? 6th year end. 6th year endல என்ன வேல்யூ? 0.630, that is 4410. 8375. Okay, இப்போ 8375 is the total amount invested today. That is year 0ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு கேட்டிருக்காங்கல்ல, அந்த அமௌண்ட் வந்து 8375. அப்படி இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 years கழிச்சு ஒரு 5000 கிடைக்கும், and 6 years கழிச்சு எனக்கு ஒரு 7000 கிடைக்கும். அதுதான் வந்து 837. That is இன்னைக்கு நானே 8375 இன்வெஸ்ட் பண்ணேன்னா I will get two amounts, that is 3 years கழிச்சு 5000 and 7 years கழிச்சு 6 years கழிச்சு 7000. so அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ரிவர்ஸ் பண்ணி இன்னைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோங்கிறத கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணோம்? பிரசன்ட் வேல்யூ யூஸ் பண்ணோம். அடுத்தது மெஷின் A and B costs rupees 1 lakh payable immediately. அதாவது ரெண்டு மெஷின் இருக்கு, A மெஷின் இருக்கு, மெஷின் B இருக்கு, ரெண்டுமே வந்து 1 lakh, அதோட காஸ்ட் வந்து 1 lakh. the expected cash receipts வந்து மெஷின் A ல இன்வெஸ்ட் பண்ணா we'll get all this, மெஷின் B ல இன்வெஸ்ட் பண்ணா we'll get all this. இதுல question incomplete இருக்கு. என்னெல்லாம் டீடைல்ஸ் இல்லைன்னா PV 7%, அதாவது present value rate வந்து 7%. அதுக்கப்புறமா decide மெஷின் A or B whichever is better நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா மெஷின் A வாங்குறதுக்கும் 1 lakh செலவாகுது, மெஷின் B வாங்குறதுக்கும் 1 lakh செலவாகுது. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம வாங்க போறோம். மெஷின் A வாங்கினா நம்மளோட ரிட்டர்ன் இப்படி இருக்கும், மெஷின் B வாங்கினா நம்மளுடைய ரிட்டர்ன் இப்படி இருக்கும். நான் என்ன சொன்னேன், பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்தா we can find whichever is, எதுல வந்து அதிக ரிட்டர்ன் வருதோ அதை வந்து we have to choose. சரி, இப்படியே ஆட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஆட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுன்னா, see இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயரே 80,000 வருது, ஆனா இங்க தேர்ட் இயர் தான் 90,000 வருது. சும்மா ஆட் பண்ணி பார்க்கலாம். இங்க 80,000 plus 60,000 plus 60,000 எவ்வளவு வருது? 2 lakh வரும். இங்க 60,000 plus 5,000 plus 90,000 2,15,000 வரும். சரியா? அப்படி பார்த்தா இதுல தான் நிறைய ரிட்டர்ன் வருது. கரெக்டா? சரி, இப்போ நம்ம பிரசன்ட் வேல்யூ வச்சு போட்டு பார்ப்போம் எது வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எனக்கு 80,000 கிடைச்சதுன்னா அதோட இன்னையோட வேல்யூ எவ்வளோ? 0.934 மல்டிப்ளை பண்ணுவேன். ஏன்னா 7% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்தா தட் இஸ் மை 100 divided by 107 to the whole power 1. இங்க 100 divided by 107 to the whole power 2. செகண்ட் இயர் எண்ட்ல. தேர்ட் இயர் எண்ட்ல 100 divided by 107 to the whole power 3. டினாமினேட்டருக்கு மட்டும்தான் பவர் போடணும், நியூமரேட்டர்ல பவர் போடக்கூடாது. அப்படி போட்டா will get 934.873, அதுக்கப்புறம் 0.816. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா will get present value of cash inflow. இன்ஃப்ளோனா என்னது? எனக்கு அதாவது எனக்கு இன்கமா வரது எல்லாமே கேஷ் இன்ஃப்ளோ. இந்த 1 lakh கொடுத்து நான் மெஷின் வாங்கியிருப்பேன், அதுல இருந்து எனக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் வரது இவ்வளோ அமௌண்ட், அதனால வந்து நான் அதை கேஷ் இன்ஃப்ளோன்னு எடுத்துப்பேன். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் will get 74,720 and 60,000 into 873 will get 52,380 and 60,000 into 816 will get 48,960. total போட்டா 1,76,060 minus present value of cash outflow எவ்வளோ? outflowனா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட். ஸோ மைனஸ் the
ஃபைனல் ஆன்சர் 76060. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட், ஏன்னா இந்த 1 lakh இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு 2,15,000 ரிட்டர்ன் வருது கரெக்ட், ஆர் 2 lakh இந்த இடத்துல ரிட்டர்ன் வருது. ஆனால் அதோட ப்ரெசன்ட் வேல்யூன்னு பார்த்தா 1,76,060 தான். ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, எனக்கு எவ்வளோ லாபமாக வந்துச்சு, 76,060 rupees. அதாவது ப்ரெசன்ட் வேல்யூவில் எனக்கு லாபமாக இவ்வளோ தான் வந்திருக்கு. எனக்கு 3 வருஷம் கழிச்சு கிடைக்கிற 60,000 பிரசன்ட் வேல்யூ எவ்வளோ, 48,960 தான். அதனால தான் எல்லா வேல்யூவும் குறைஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் பிரசன்ட் வேல்யூ போட்டால் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு தான் நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி மிஷின் பிக்கு போட்டு பார்ப்போம். இங்கே 60, 61,000 and 81,000 பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் எழுதியாச்சு. ஸோ 56,040, அடுத்தது 53,253, அதுக்கப்புறம் 66,096. டோட்டல் 1,75,389. சரி, இப்போ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ, 1,75,389 minus present value of cash outflow is 1 lakh. Amount 75,389. சரி, இப்போ இங்கே எவ்வளோ ரிட்டர்ன் வருது, என்பிவிங்கிறது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. நெட் ப்ரெசன்ட் வேல்யூனா எனக்கு வர ரிட்டர்ன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இங்கே 75,389 rupees வருது. அது இங்கே 76,060 வருது. அப்போ எது அதிகமாக இருக்கு, ஏ தான் அதிகமாக இருக்கு. மிஷின் ஏல தான் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கு. ஸோ என்ன டெசிஷன் எழுதுவோம், இட் இஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் மிஷின் ஏ than in machine B, as machine A has higher NPV. அதே சும்மா நமக்கு பார்த்தப்ப எதில் ரிட்டர்ன் அதிகமாக வந்துச்சு, இங்கே 2 lakh வந்துச்சு, இங்கே 2,15,000 வந்துச்சு. ஆனால் என்பிவின்னு பார்த்தா மிஷின் ஏ தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இயர்லேயே நிறைய அமௌண்ட் கொடுக்குது. எனக்கு இன்னைக்கே கிடைக்கிற 1 rupee பெருசா இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு கிடைக்கிற 1 rupee பெருசான்னு பார்த்தா இன்னைக்கு கிடைக்கிற 1 rupee தான் பெருசு. ஸோ அதனால இங்கே ஃபர்ஸ்ட் இயர்ல 80,000 கிடைக்குது, இங்கே லாஸ்ட் இயர் தான் வந்து 90,000 வருது. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க, எதனால இங்கே ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இங்கே ஒரு 10,000. ஆனால் அது லேட்டர் இயர்ஸ்ல தான் வந்திருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய அமௌண்ட் நமக்கு கொடுக்கறதுனால நமக்கு இங்க ரிட்டர்ன் ஜாஸ்தியா வருது. இது இப்படி சும்மா லேமேன் சும்மா பிளைண்டா இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட முடியாது. அதுக்காக தான் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்கணும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு ஒண்ணுமே வேணாம், இது எல்லாமே சும்மா டைரக்டா ஒரு அப்ரோச்லயே தனித்தனியா 1 words கேட்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுல வந்து நிறைய டைப் ஆஃப் அப்ரோச் இருக்குது. என்னென்ன அப்ரோச்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் அப்ரோச், ஏர்னிங் பிரைஸ் அப்ரோச், அப்புறம் டிவிடெண்ட் பிரைஸ் அப்ரோச், ஏர்னிங் பிரைஸ் growth அப்ரோச், அண்ட் ரியலைஸ்ட் ஈல்ட் அப்ரோச், அண்ட் CAPM மாடல். சரி, இதுல டிவிடெண்ட் அப்ரோச்ல பார்த்தோம்னா D1 டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100. D1 அப்படின்னா டிவிடெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். சம்டைம்ஸ் டிவிடெண்ட் அட் த பிகினிங் கொடுத்துருவாங்க, அதாவது D0 கொடுத்துருவாங்க. D0 கொடுத்துட்டா we have to find D1. சரி, D1 எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நான் சம்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், இப்பவே வேண்டாம். சரி, இது வந்து EPS டிவைடட் பை MPS அப்படின்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். அதுக்கு அடுத்தது இது வந்து D1 டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டூ 100 பிளஸ் G. அது என்னது, டிவிடெண்ட் பிரைஸ். இதே மாதிரி தான் டிவிடெண்ட் பிரைஸ் அப்ரோச் தான். ஆனால் இதுல கூட ஒரு வார்த்தை அதிகமாக இருக்கு, என்னது growth அப்ரோச்னு அதிகமாக இருக்கு. டிவிடெண்ட் பிரைஸ் growth அப்ரோச்னு அதிகமாக இருக்கு, அதனால பிளஸ் G போடணும். என்னத்தினால இந்த growth அப்ரோச் எதுக்காக இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு டெபாசிட்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, பேங்க் டெபாசிட்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்லயே அவங்க ப்ராமிஸ் பண்ண ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா
every year you will get 7% rate of interest and risk is very minimal. FDல risk is very minimal. இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் பாண்ட் வாங்கினாலும் risk is minimal. அதே ஒரு ஈக்விட்டி ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு ரிட்டர்ன்லாம் வராது. ஸோ பிகினிங் இயர்ஸில் உங்களுக்கு சம்டைம்ஸ் ஒன்றுமே டிவிடெண்டே கொடுக்காம இருக்கலாம், அதுக்கப்புறமா 2% கொடுக்கலாம், அப்புறம் 3% அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டே வருவாங்க. ஸோ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள், ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு 7% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனால் இங்கே ஸ்டார்டிங்ல ஒன்றுமே கிடைக்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் இன்வெஸ்டர் ஹேஸ் இன்வெஸ்டர் இன் ஈக்விட்டிஸ் ஷேர் கேபிட்டல். அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல ரிஸ்க் அதிகம். நாளைக்கு கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வில் ஹாவ் டு ஃபோர்கோ தயர் மணி. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காகவும் அண்ட் ஸ்டார்டிங்ல ரிட்டர்னே வராது அண்ட் போக போக தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்னா அவன் கொடுக்குற ரிட்டர்ன் 2% தான் கொடுப்பேன் அப்படின்னு 2%லேயே கொடுத்துட்டு இருந்தா ஒத்துக்குவீங்களா? மாட்டீங்க. ஸோ யூ வில் எக்ஸ்பெக்ட் த ரிட்டர்ன் டு க்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு 2%, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-20 இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைப்போம். அந்த இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறத தான் வந்து நம்ம இங்க growth ஃபேக்டரா எடுத்திருக்கோம். பிளஸ் ஜிங்கிறது இன்வெஸ்டர் வில் எக்ஸ்பெக்ட் த ரிட்டர்ன் டு க்ரோ. அந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் நான் இங்க பிளஸ் ஜின்னு எடுத்திருக்கேன். அதே அடுத்தது ஏர்னிங் பிரைஸ் growth அப்ரோச். ஏர்னிங் பிரைஸ் growth அப்ரோச்சும் ஏர்னிங் பிரைஸும் ஒன்று தான். அதாவது செகண்ட் ஃபார்ம்லாவும் ஃபோர்த் ஃபார்ம்லாவும் ஒன்று தான். இங்கே பிளஸ் ஜி ஒன்று மட்டும் அதிகமாக இருக்கும். என்னது? இபிஎஸ் டிவைடட் பை எம்பிஎஸ் இன்டூ 100 பிளஸ் ஜி. அடுத்தது realized yield approach. அதுல என்னன்னா KE is equal to dividend plus capital appreciation divided by base price. Capital appreciation na net proceeds at the year end minus net proceeds at the year beginning. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா capital appreciation வரும். எல்லாத்தையுமே சம் போடும் போது எப்படி அதை கால்குலேட் பண்ணணும் நான் காமிக்கிறேன். எல்லா மாடல்லையும் சம் இருக்கும். அடுத்தது CAPM மாடல் அப்படின்னா ரிஸ்க்குக்காக நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் தான் CAPM மாடல். இதுல RF பிளஸ் பீட்டா ஃபேக்டர் இன்டூ RM மைனஸ் RF அப்படின்னு இருக்கு ஃபார்முலா. அப்ப RF அப்படின்னா என்னது? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். இது வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணாலும், அதாவது பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு அந்த ரிட்டர்ன் மட்டும் போதாது. he will ask for more return. எதுக்காக? he is taking a risk. நாளைக்கு கம்பெனி க்ளோஸ் டவுன் பண்ணா அவரு எல்லா அமௌண்ட்டையும் ஃபோர்கோ பண்ணணும். ஸோ he is taking a risk. அதுக்காக he will expect more return. அந்த ரிட்டர்ன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பீட்டா ஃபேக்டர் இன்டூ பீட்டா இஸ் ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட். அதனால அந்த பீட்டா ஃபேக்டர்லாம் நம்ம எந்த கால்குலேஷன் பண்ணுவோம் எல்லாமே it will be given in the question இன்டூ RM மைனஸ் RF, அதாவது மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் இன்டூ he will expect. அதனால அதை மட்டும் பிளஸ் பண்ணியிருக்கோம். சரி, இதுல KE-னா என்னது? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அது இப்போ காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? KD. காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு KP. சரி, PD எல்லாம் எதை டினோட் பண்ணுது? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிபெஞ்சர்ஸை டினோட் பண்ணுது. சரி, அந்த ஃபார்முலாஸும் பார்த்துடலாம். இருக்குது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபார்முலா என்ன? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கிட்ட இருந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் வரும்? டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டூ 100. இது வந்து இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரா இருந்தா இப்படி கால்குலேட் பண்ணுவோம். அதே ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரா இருந்தா டிவிடெண்ட் பிளஸ் redeemable price minus net proceeds. நாளைக்கு 5 years கழிச்சு என்ன பிரைஸ்ல அதை redeem பண்ணுவோமோ மைனஸ் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச காசு, அதாவது அந்த டிபிசர் இஷ்யூ பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைச்சது அதுதான் net proceeds divided by number of years, எவ்வளோ இயர்ஸ்ல நான் அதை redeem பண்ண போறேன், whole divided by redeemable price plus the net proceeds by 2 average of both. நான் 5 years கழிச்சு கொடுக்க போற அமௌண்ட் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அமௌண்ட். as கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசிட்டு இருக்கேன். தட் இஸ் இன்னைக்கு நான் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து நெட் ப்ரோசீட்ஸ். ரெடீமபிள் பிரைஸ்ங்கிறது நான் இயர் எண்டில் நான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போற அமௌண்ட் தான் ரெடீமபிள் பிரைஸ், அதோட ஆவரேஜ் இன்டூ 100. சேம் ஃபார்முலா இப்படியே டிபெஞ்சர் இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவோம். இங்க வந்து டிவிடெண்ட், இங்க வந்து இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இங்க we will consider
டாக்ஸ். ஏன் அப்படின்னா டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு, ஐ மீன் டிபெஞ்சருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் we will pay tax. so we will get some tax benefit. அதாவது டிபெஞ்சருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம்னா we will get some tax benefit. அதே ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு டிவிடெண்ட் பே பண்ணா we will not get any tax benefit. ஏன்னா டாக்ஸ் எல்லாம் பே பண்ணது போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். அதே இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கு முன்னாடி we will treat interest as an expense. அந்த எக்ஸ்பென்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்து அதுல டாக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ இங்கே we will consider tax. இங்கேயும் 1 - t வரும். ஓகே, இங்கே டிவிடெண்ட்டுக்கு பதிலாக இங்கே என்ன பே பண்ணுறோம்? இன்ட்ரெஸ்ட். மிச்சம் எல்லாமே அப்படியே தான். டிக்கு பதிலாக ஐன்னு போட்டு மிச்சதெல்லாம் பாருங்க, ரிடீமபிள் ப்ரைஸ் மைனஸ் நெட் ப்ரொசீட்ஸ் டிவைடட் பை n, கீழே வந்து ஆவரேஜ் ரிடீமபிள் ப்ரைஸ் பிளஸ் நெட் ப்ரொசீட்ஸ் பை 2. இங்கேயும் அதே ஃபார்முலா அப்படியே, ஆனால் டிக்கு பதிலாக ஐ அண்ட் வி வில் கன்சிடர் டாக்ஸ் போர்ஷன் ஆல்சோ. ஸோ இங்கே ரெண்டே கான்செப்ட் தான், ரிடீமபிள் இர்ரிடீமபிள். மிச்சம் இங்கே மட்டும்தான் 6 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு. இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, இது போக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட இன்னொரு ஃபண்ட் என்னவா இருக்கும்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட ஃபண்டு தான். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வில் எக்ஸ்பெக்ட் த சேம் ரிட்டர்ன் ஃப்ரம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆல்சோ. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, அதாவது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே we can find return on reserves and surplus also. ஸோ அதுக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது. என்ன ஒன்று, அந்த இங்க நெட் ப்ரொசீட்ஸ்ன்னு வருது இல்ல, அந்த எல்லா இடத்துலையுமே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸா இருந்ததுன்னா நமக்கு இஷ்யூயிங் சார்ஜஸ் இருக்காது. அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் வரும், மிச்சப்படி வேற எந்த சேஞ்சும் இருக்காது. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆர் இஷ்யூயிங் சார்ஜஸ் இருக்காது, அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் வரும். அது சம்ல போய் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் எப்படி டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ சம் பார்க்கலாம். A company issued 10% debentures of rupees 100 each at a premium of 10%. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? Companies issuing debentures at a premium of 10%. நெட் ப்ரோசீட்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? இஷ்யூ பண்ணும்போது கம்பெனிக்கு வர காசு தான் வந்து நெட் ப்ரோசீட்ஸ். அப்ப இங்க எவ்வளவு வருது? 100 rupees டிபெஞ்சரை 10% பிரீமியம்ல இஷ்யூ பண்ணியிருந்தா தட் இஸ் 110 rupees on 1/4/2018 to be matured on 1/4/2023. So 5 years கழிச்சு it is getting matured. The debentures will be redeemed on maturity. Compute the cost of debentures assuming 35% as tax rate. அப்போ நான் டிபெஞ்சருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன்? டிபெஞ்சர்ல டாக்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஏன் டாக்ஸ் கன்சிடர் பண்ணுவோம்? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் we will pay tax. இன்ட்ரெஸ்ட ஒரு எக்ஸ்பென்ஸா we will take. அதனால டிபெஞ்சரை ஒரு டாக்ஸை we will consider. சரி, இப்போ நான் டைரக்டா ஃபார்முலால அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இங்க என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்யூட் காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர் கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர் ஃபார்முலா என்ன? KD is equal to redeemable irredeemable. Redeemable ஏன்னா matured கொடுத்துட்டாங்க. maturing after 5 years னா 5 years க்கு அப்புறம் it is getting redeemed. So KD is equal to I into 1 minus T plus redeemable value minus net proceeds divided by n whole divided by redeemable value plus net proceeds by 2 which is equal to, சரி, இப்போ I interest எவ்வளோ? 10% கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க 10 rupees. ஏன் 10 rupees? 100 ஃபேஸ் வேல்யூல தானே டிபெஞ்சர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர் என்ன? 100 rupees. அதுல 10%னா 10 rupees. ஸோ 10 into 1 minus 0.35 plus redeemable value எவ்வளோ சொன்ன நானு? redeemable value
it is 100. ஏன்னா redeem பண்ணும்போது they have not mentioned anything. premiumல redeem பண்றோமா இல்ல வந்து discountல redeem பண்றோமான்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ redeem பண்ணும்போது face valueலயே தான் redeem பண்ணுவாங்க. so 100 minus net proceeds 110. ஏன் 110? they are issuing it at premium, அதனால 110 divided by n, number of years 5, whole divided by 100 plus 110 by 2, which is equal to இங்க 10 into 0.65 plus 100 minus 110 divided by 5. எவ்வளோ வருது? minus 2. so இங்கே minus 2 divided by 100 plus 110 divided by 2. that is 105. see, நான் ஃபார்முலால into 100 மென்ஷன் பண்ணல. ஏன்னா இது பர்சன்டேஜ்ல தான் நம்ம டினோட் பண்ணணும். அதனால we have to multiply it by 100 into 100. எல்லா இடத்துலயும் into 100 போட்டுக்கோங்க லாஸ்ட்ல. ஓகே, which is equal to, இப்போ இங்க எவ்வளவு வரும்? 10 into 0.65 which is equal to 6.5 minus 2 divided by 105 into 100 which is equal to 4.28%. 4.28%. சரி, அடுத்தது a company issued 10% debentures on the 100 rupees face value on வந்து 1/4/2018 to be matured on 1/4/2023. the company wants to know the current cost. okay, cost of debt தான் கேக்குறாங்க. market price of the debentures வந்து 80 rupees ன்னு கொடுத்திருக்காங்க. so market price of the debentures 80 அப்படினா நான் இப்ப ஷேர் இஷ்யூ பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 80 rupees தான் கிடைக்கும். so net proceeds will be 80. இந்த கேஸ்ல net proceeds 110 ன்னு எடுத்தோம். இங்க we will take net proceeds as 80. உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல ஒன்னா debentures are issued at discount ன்னு கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லனா மார்க்கெட் பிரைஸ் இந்த क्वेश्चनல காமிச்ச மாதிரி மார்க்கெட் பிரைஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ கரெக்ட்டா क्वेश्चन படிச்சு எழுதணும். டிஸ்கவுண்ட்ல கொடுக்கல அப்படிங்கறதுக்காக நம்ம எடுத்துக்க கூடாது. மார்க்கெட் பிரைஸ் கம்மியா இருந்தாலும் net proceeds will be market price only. சரி, அதே மாதிரி மெச்சூர் ஆகும்போது பிரீமியம்ல நான் ரிடீம் பண்றேன்னு சொல்லியிருந்தா அப்ப என்ன எடுத்துக்கணும்? ரிடீமபிள் வேல்யூ 100 எடுக்கக்கூடாது. பிரீமியம் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து 105ல ரிடீம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த ரிடீமபிள் வேல்யூ 105ல தான் எடுக்கணும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ல தான் நான் ரிடீம் பண்ணுவேன். டிஸ்கவுண்ட்ல ரிடீம் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை சொன்னா அப்ப 95 or 90 என்ன சொல்லிருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். இந்த क्वेश्चनல 100 rupeesல தான் ரிடீம் பண்ண போறாங்க. ஆனா இஷ்யூ பண்ணும்போது they are issuing it at rupees 80. ஏன்னா market price is at 80. so KD is equal to 10 into 1 minus 0.35 plus எவ்வளோ? 100 minus net proceeds என்னது? இங்க 80 divided by number of years 5 whole divided by 100 plus 80 by 2. so that is equal to இங்க எவ்வளவு? 1 minus 0.35 0.65 10 into 0.65 plus 20 by 5 100 minus 80 20 divided by 5 எவ்வளவு வரும்? 4 whole divided by 180 by 2 எவ்வளவு? 90. நான் into 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு இடத்துலையும் பர்சன்டேஜ்ல டினோட் பண்ணணுங்கனால. ஸோ 6.5 ஏன்னா 0.65 into 10ங்கனால 6.5 plus 4 divided by 90 into 100 which is equal to 11.67%.
அடுத்த question. ABC Limited issues 2000 preference shares, 2000 preference shares of rupees 100 each at 95. இப்போ issue price இங்க என்னது 95. இந்த இடத்துல preference share issue பண்றோம். preference share க்கு டிபெஞ்சருக்கு என்ன difference formulaல tax consider பண்ண மாட்டோம். எப்போ preference share அப்போ. ஓகே, preference share issue பண்றோம். issue price வந்து 95. அதுக்கப்புறம் the company proposes to redeem the preference shares at the end of 10th year. So இங்க number of years is 10. Calculate the cost of preference share. Okay, KP equal to formula என்ன, redeemable, அதனால D plus redeemable value minus net proceeds divided by N. Divided by N number of years, whole divided by redeemable value plus net proceeds divided by 2, average. சரி, இப்போ இங்க plus redeemable value minus net proceeds by 2, sorry, by N, whole divided by redeemable value plus net proceeds by 2, which is equal to 10 rupees. ஏன் 10 rupees? 10%. அதாவது 100 rupees ஷேருக்கு 10% dividend 10 rupees plus redeemable value எவ்வளோ 100 தான். ஏன்னா redeemable value பத்தி they haven't mentioned in the question. அப்படின்னா face valueல தான் they will redeem. So 100 plus என்னது, sorry, 100 minus 95. ஏன் 95? they are issuing it at 95 divided by 10 whole divided by 100 plus 95 by 2. ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? 10. நான் இங்கே டேக்ஸ் போடல. ஸோ ஏன் டேக்ஸ் போடல? தட் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். டிபெஞ்சராக இருந்தால் டேக்ஸ் போட்டிருப்போம். ஸோ இங்கே 5/10. இங்கே 195/2 எவ்வளோ? 97.5. இங்கேயும் 100 மல்டிப்ளை பண்ணணும். 100 மல்டிப்ளை பண்றதுக்கு மறக்காதீங்க, ஏன்னா கடைசியில் பர்சன்டேஜ்ல we have to denote. ஃபார்முலால எப்பவுமே 100 இருக்காது. புக்ல இருக்கிற ஃபார்முலாலையும் 100 இருக்காது. ஸோ 10.77%. அடுத்தது ABC Company Limited issues 2000 10% preference shares. Calculate cost of preference share கொடுத்தாங்க. இங்க redemption பத்தி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. இல்ல வந்து மெச்சூரிட்டி பீரியட்னு ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல. ஸோ மெச்சூரிட்டி பீரியட் மென்ஷன் பண்ணல, ரிடீம்ட் அட் த எண்ட் ஆஃப் எதுவுமே சொல்லல அப்படின்னா தட் இஸ் இர்ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அப்ப இர்ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபார்முலா D டிவைடட் பை MP இன்டூ 100. அப்போ இங்க D எவ்வளோ? KP equal to D divided by net proceeds or market price into 100. NP na net proceeds, MP na market price. So எப்படி போட்டாலும் it is the same. சரியா? இங்க dividend எவ்வளோ? %. So 10 rupees divided by net proceeds 95 into 100. That is equal to 10 divided by 95 into 100 pota will get 10.53%. அடுத்தது if Reliance Energy Limited is issuing preferred stock at rupees 100 per share with a stated dividend of rupees 12 and flotation cost of rupees of 3%, then what is the cost of preference share? இங்க எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா flotation cost ன்னு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் இதெல்லாம் போட்டுடலாம், நான் அப்புறமா flotation cost என்னன்னு சொல்றேன். KP is equal to formula என்ன? Dividend divided by net proceeds or market price into 100, where dividend is equal to rupees 12.
क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 12 divided by net proceeds எவ்வளோக்கு ஷேர் preference share எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணுவோம் 100 rupees into 100 ஓகேவா இப்போ இதுல flotation cost 3% அப்படினு கொடுத்திருக்காங்க அப்போ flotation costனா என்னன்னா இனிஷியலா ஷேரை மார்க்கெட்ல float பண்ணும்போது எனக்கு நான் இன்கர் பண்ற காஸ்ட் தான் flotation cost அப்போ நான் ஷேரை float பண்ணும்போது நான் ஷேரை இஷ்யூ பண்ணும்போது இன்கர் பண்ற காஸ்ட் சோ எனக்கு இந்த என்டையர் 100 rupees எனக்கு இஷ்யூ பண்ணி வருமா அப்படினா நோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகுது எதுக்கு இஷ்யூ பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகுது சோ எனக்கு entire 100 rupees வராது அதுல இருந்து 3% flotation cost அத issuing expensesக்காக போயிடும் சோ நான் இங்க என்ன போட்டுருவேன் இந்த 100 பக்கத்துல into 1 minus 3% that is equal to 12 divided by 100 into 1 minus 0.03 into 100 so 100 into 97 into 100 which is equal to final answer 12.37%. A company has paid a dividend of rupees 1 per share of face value rupees 10 last year and it is expected to grow at 10%. Calculate the cost of equity if the market price of the share is rupees 55. சரி இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்க காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம சம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம் சரி இங்க நிறைய ஃபார்முலா இருக்கு கரெக்டா இங்க மொத்தம் எத்தனை ஃபார்முலா இருக்கு 6 ஃபார்முலா இருக்கு இப்போ இதுல இருந்து எந்த ஃபார்முலா இந்த சம்முக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு பார்ப்போம் இங்க எங்கயாச்சும் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்களா டிவிடெண்ட் 1 per share கொடுத்திருக்காங்க சோ இங்க டிவிடெண்ட் பேஸ் பண்ணி எந்த ஃபார்முலா இருக்கு ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் பிரைஸ் அப்ரோச்சும் டிவிடெண்ட் பிரைஸ் growth அப்ரோச்சும் இருக்கு சோ ரெண்டு ஃபார்முலா தான் டிவிடெண்ட் பேஸ் பண்ணிருக்கு இப்போ வெறும் டிவிடெண்ட் பிரைஸ் அப்ரோச்ல growth ரேட் பத்தி இல்ல ஆனா இங்க growth ரேட்டும் இருக்கு சரி இந்த क्वेश्चनல growth ரேட் இருக்கான்னு பாருங்க to grow at 10% next year னு கொடுத்திருக்காங்க அப்ப இங்க growth rate ஓட இருக்க ஃபார்முலா இது டிவிடெண்ட் பிரைஸ் growth அப்ரோச் தான் growth rate ஓட இருக்க ஃபார்முலா சோ அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் என்ன ஃபார்முலா KE equal to KE na cost of equity is equal to D1 divided by market price into 100 plus G. D1 divided by market price into 100 plus G. Okay. D1 அப்படினா என்னன்னு சொல்லிருக்கேன் நானு D1 na dividend at the end of the year end of current year இங்க நமக்கு company has paid dividend of rupees 1 per share எப்போ last year pay பண்ணதுதான் வந்து 1 அப்ப நான் எனக்கு என்ன வேணும் current year endல வேணும் சோ எனக்கு இங்க கொடுத்திருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படினா last year pay பண்ண dividend வந்து D0 current year pay பண்ற dividend தான் D1 சரி D0 வச்சு D1 எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு வந்து ஒரு working note போடணும் இங்கே பக்கத்துல நான் working note போடுறேன் D1 equal to D0 into 1 plus G ஓகேவா so D0 எவ்வளோ 1 rupee into 1 plus D1 is equal to 1.1
ஓகேவா? இப்போ என்னது D1னா கரண்ட் இயர் பே பண்ற டிவிடெண்ட். क्वेश्चनல லாஸ்ட் இயர் டிவிடெண்ட் இல்லனா டிவிடெண்ட் அட் தி பிகினிங் அப்படினு ஏதாச்சும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க, தட் இஸ் D0. see previous year to previous அவ்வளோ ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி பே பண்ண டிவிடெண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கரண்ட் இயர் பே பண்ண டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா லாஸ்ட் இயர் பே பண்ண டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் இயர் பே பண்ண டிவிடெண்ட் கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை, தட் இஸ் D1. லாஸ்ட் இயர் பே பண்ண டிவிடெண்ட் கொடுத்துட்டா தட் இஸ் D0. D0 கொடுத்துருந்தாங்கன்னா how to find D1 அப்படின்னா D1 is equal to D0 into 1 plus G. சரியா? போட்டா we'll get D1. இப்போ இங்கே எடுத்து இப்போ D1 இருக்கு, நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இங்கே 1.1 டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 55 இன்டூ 100 பிளஸ் G. G எவ்வளோ 10%. ஸோ 1.1 divided by 55 into 100 equal to இங்க 2% plus G எவ்வளோ 10%. so ரெண்டுத்தையும் add பண்ணா we will get 12% as answer. இப்போ KE is equal to 12%. அதுக்கு அடுத்தது calculate cost of equity capital of Hull Limited whose risk-free return equals to 10% and beta equals 1.75 and return on market portfolio equals to 15% கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இங்கே இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சது CAPM மாடல்ல தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், மார்க்கெட் ரிட்டர்ன் எல்லாம் வச்சு இந்த ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலால எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். KE equal to risk free return plus beta into market return எவ்வளோ 15% minus 10% which is equal to 18.75%. அடுத்த question, RIL Limited provides following details. D0, P0, G எல்லாமே கொடுத்துட்டாங்க. P0 னா என்னது? net proceeds தான் P0. so P0 ன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். calculate cost of retained earnings. retained earnings னா reserves and surplus தான் retained earnings. so நான் என்ன சொல்லிட்டேன்? reserves and surplus will also be owned by யாரு? equity shareholders. அதனால equity shareholdersக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்றோமோ the same formula can be applied for reserves and surplus. ஏன்னா அவங்க வந்து equity share capitalல எவ்வளோ ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதே ரிட்டர்னை reserves and surplusல இருந்து they will expect. so ரெண்டுத்தோட காஸ்டும் சேம். K R ஏன்னா retained earningsங்கறனால R is equal to D1 divided by net proceeds plus G. ஓகேவா? இங்க net proceeds கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஷேரை இஷ்யூ பண்ணியிருந்தா தான் எனக்கு காசு வரும், அதை தான் நம்ம net proceeds சொல்லுவோம். ஆனா இது retained earnings, அதனால வந்து net proceedsங்கிற வேர்ட்ல டினோட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இவங்க P0 கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுதான் வழி. சோ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல காஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? டைரக்டா எடுத்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். D1 தெரியுமா? இங்க D1 இருக்கா? இல்ல. நெட் ப்ரோசீட்ஸ் தெரியுமா? தெரியும். 50. இங்க growth into 100 plus growth rate தெரியுமா? 5%. ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்? D1 வேணும். சோ வர்க்கிங் நோட் போட்டுக்கலாம். வர்க்கிங் நோட்ல D1 equal to D0 into 1 plus G
which is equal to 4.19 into 1 plus 5 percentage, that is equal to 4.39. ஓகேவா? இப்போ 4.39 தான் என்னது? D1. அதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன் 4.39, which is equal divided by 50 into 100 plus 5, 13.1 நிமிஷம் 4.39 divided by 50 into 100 plus 5, so 13.78%. Okay. அடுத்த question பார்க்கலாம். MNC Limited provides the following details, that is risk free return கொடுத்துட்டாங்க, beta coefficient கொடுத்துட்டாங்க, and இன்னொன்று RM minus RF அவங்களே டைரக்டா கொடுத்துட்டாங்க. RM minus RF is equal to 6% சொல்லிட்டாங்க. calculate cost of retained earnings ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. KE equal to RF plus beta. CAPM மாடல்ல தான் போடுவோம். CAPM மாடல் ஃபார்ம்ல ஏற்கனவே நமக்கு தெரியும். RM minus RF. முந்தின क्वेश्चनல RM கொடுத்திருந்தாங்க. அது இங்க RM minus RF ன்னு அவங்களே கால்குலேட் பண்ணி வச்சிட்டாங்க. சோ நான் டைரக்டா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவேன். That is 7% plus 1.2 into 6%, which is equal to 6 into 1.2 plus 7. So answer is 14.2%. Okay. See, one words எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாடல்ல இருந்தா வரும். இந்த WACC மாடல்ல இருந்து one words வரக்கு சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த क्वेश्चनல we have to find எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர் மூணுமே கண்டுபிடிச்சிட்டு இந்த வெயிட்ஸ் அசைன் பண்ணிருப்பாங்க. நார்மலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் போடுவோம்ல, அந்த மாதிரி வெயிட்ஸ் அசைன் பண்ணி அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நான் இதுக்கு ஆன்சர் ஷேர் பண்ணிடுறேன். ஒன்னும் கஷ்டமான மாடல்லாம் இல்ல. இண்டிவிஜுவலா ஒர்க்கிங் நோட்ல ஒன்னொன்னுக்கும் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும். என்னென்ன காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, டிபெஞ்சர், ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணிட்டு இங்க வந்து எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரி, நானே ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் லாஸ்டா மென்ஷன் பண்ணிடுறேன். என்னன்னா இப்ப காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் earnings கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் earningsல நம்ம என்ன பண்ணோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட ஃபார்முலா எடுத்து டைரக்டா போட்டுட்டோம். எப்பவுமே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட ஃபார்முலா தான் வரும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர் போடும் போது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு ஒரு பாயிண்ட் படிச்சோமா, என்னது இஷ்யூயிங் சார்ஜஸ்னு ஒரு பாயிண்ட் படிச்சோமா, அது என்ன பண்ணோம்? இங்க கீழே டினாமினேட்டர்ல மைனஸ் பண்ணி போட்டோம். ஞாபகம் இருக்கா? இங்க டினாமினேட்டர்ல மைனஸ் பண்ணி போட்டோம். இதே மாதிரி ஈக்விட்டி ஷேருக்கு கேட்டாங்கன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா டினாமினேட்டர்ல மைனஸ் பண்ணி தான் போடுவோம். அதே ரீடைன்ட் earnings ஆர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கண்டுபிடிக்கும் போது கீழே டினாமினேட்டர்ல ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை மைனஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இஷ்யூ பண்ண மாட்டோம். ஸோ அங்கே இஷ்யூயிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்று வராது. குவெஸ்டின்ல ஜென்ரலா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது டினாமினேட்டர்ல ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மைனஸ் பண்ணணும். அதே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது டினாமினேட்டர்ல ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மைனஸ் பண்ண வேணாம். டினாமினேட்டர்னா ஐ மீன் நெட் ப்ரொசீட்ஸ்ல ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மைனஸ் பண்ண வேண்டாம். இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். எதுக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்விட்டிக்கும் ப்ரிஃபரன்ஸ்க்கும். ஈக்விட்டியில ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்காது.